ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு புதுசாக மறுபடியும் ஒரு ஷார்ட் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் முந்தா நேற்று போட்ட ட்ராமாக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனால ஓகே இதே மாதிரி ட்ராமாவை கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ராமாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோ. எனக்கு இந்த டைம் அந்த டைம்னு கரெக்டாக சொல்லி ட்ராமா போட முடியாது. நான் எந்த நேரத்துக்கு வேணாலும் அப்லோட் பண்ணி விட்டுறேன். அதனால நான் போடுறது உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ தான் ரொம்ப பரபரப்பாகவும் அவனுக்கு ரொம்ப அடிபட்டு ரத்த வழிய அவன் யாரையோ பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அப்பதான் அவளோட ரூம்குள்ள வரா. நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர். அப்ப பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இருட்டுல ஹீரோயினை அப்படியே வாயை பொத்தி பிடிச்சிட்டு போறான். தயவு செஞ்சு கத்தாத, அதாவது என்னை துரத்திக்கிட்டு வராங்க கொலை பண்றதுக்கு. ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் உடம்புல அடியெல்லாம் பட்டிருக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இவங்க எனக்கு ட்ரக் வேற கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. டே நான் என்னடா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கப்புறம் தான் நமக்கு புரிய வருது ஹீரோக்கு என்ன மாதிரியான ட்ரக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனால அந்த ட்ரக்னால ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம ஹீரோயினை ரேப் பண்ண ஆரம்பிச்சிடறான். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா நான் இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் அங்க கதறிட்டு இருக்கா. அப்ப ஒருத்தன் எட்டி பாக்குறானா ரூம. கண்டிப்பா இது ஹீரோவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அதோட கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்திட்டு கண்டிப்பா நான் திரும்பவும் வருவேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஹீரோயினோட வாழ்க்கையில அப்படின்றத இப்போதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட ஃபேமிலியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் யாருன்னு கூட ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க ஃபேமிலியே இவங்க கல்யாணத்தை ரிஜிஸ்டருமே பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ஹீரோயின் ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் வரவே இல்லை. அப்ப அந்த டைமுக்கு வேலைக்கார லேடி அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 200 மில்லியன் வாங்கிட்டு தான் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இவருக்கு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். மொத்தம் பார்த்தா அவங்க உங்களை அவர்கிட்ட வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உன்னோட லைஃபை உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கோ, எனக்கு உனக்கு கல்யாணம் ஆனது ஒரு கல்யாணமே கிடையாது, கூடிய சீக்கிரத்துல உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தயவு செஞ்சு நீங்க அவருக்காக வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா இவளோட அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இவங்க அப்ப அதாவது ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றான்னா நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் 200 மில்லியனை வாங்கிக்கிறேன், அப்பதான் உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால வேற வழியே இல்லாம தான் ஹீரோயின் எவனோ ஒருத்தனை யாருன்னே தெரியாதவனை கூட கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஒருத்தி கால் பண்றா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினும் டாக்டர் இல்லையா, அவளோட ஃப்ரெண்டும் டாக்டர். இன்னைக்கு நைட் டியூட்டி மட்டும் நீ கவர் பண்ணிடு, என்னால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது ப்ளீஸ் அப்படின்னும் போது ஹீரோயினுமே ஆமா நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. ஆனா அங்க உண்மையாவே ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு. அதோட மறுநாள் காலையில நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அதே ரூம்ல எங்க அவன் போயிட்டு ஹீரோயின் கூட இருந்தானோ அதே ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க வர்றது நம்ம ஹீரோயின் கிடையாது, லின், அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவளை பார்த்த உடனே இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா நேத்து நைட்டு இவ கூட தான் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். இவன் தான் சைனாலேயே நம்பர் 1 பணக்காரனா. அதனால இவனை பார்த்த உடனே இவளுக்கு தெரிஞ்சது ஐயோ இவன் இவ்வளவு பெரிய பணக்காரனாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா நேற்று நைட்டு எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணி நீ என்னை காப்பாத்திருக்க, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன் இல்லையா நான் உன்னோட விஷயத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு என்னால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன், அதனால என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு நல்லாவே புரியுது ஹீரோயின் தான் நைட் அங்க இருந்திருக்கா, இவன் ஹீரோயின் கூட தான் இருந்திருக்கான் அப்படின்றது. ஆனாலும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அப்பாடா சைனாலேயே நான் தான் பணக்காரியாக போறேன், கண்டிப்பா ஒத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பரவாயில்ல நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நமக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களை காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வேற ரொம்ப எமோஷனலா தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணு, எனக்கு சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டு நான் வரேன், வந்த உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவனுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால அது ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா, அதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம
நம்ம ஹீரோயினே கண்ணெல்லாம் மூடி கூட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கண்ணை திறந்து ஹீரோவை பார்க்கவே கூடாதுன்னு வேற சொல்லிடுறாங்களா. ஹீரோயினும் பாவம் என்ன பண்ணுவா, அவளும் அப்படியே கஷ்டப்பட்டு ஏதோ அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்றா. ஆனா ஹீரோக்கு மட்டும் ஹீரோயின் போட்டிருக்க சென்ட் வந்து ஃபீல் ஆகுது. நேற்று நைட்டு இந்த சென்ட்டோட ஸ்மெல்ல தானே நம்ம பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் இங்க இருக்க எல்லாரும் மிரட்டுறாங்க ஹீரோயினை, வெளியில போய் இந்த விஷயத்த எதனா வெளியில சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து இங்கே என்னை அனுப்புனாரு, அவரால் வர முடியலன்றதுக்காக தான் என்னை இங்கே அனுப்புனாரு. ஸோ கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோ ஹீரோவோட ஃப்ரெண்டோ ஒருத்தர் தான். அந்த ஆளால் வர முடியல அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயினை இங்கே அனுப்பி வச்சிருக்கான். இப்போ தான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணது உங்களோட ஸ்டெப் மதர் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு சார். உங்களுக்கு ட்ரக் கொடுத்ததுமே அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னா, ஹீரோக்கு இந்த பொம்பளையை என்னதான் பண்றதுன்னே எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்து இந்த பொம்பளை என்ன கொலை பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவனோட ஸ்டெப் மதரும் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல. அதனாலதான் வந்து பிளான் பண்ணி ஹீரோயினை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ ஹீரோயின் மேல இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இல்லாம போகுது, அதாவது ஒய்ஃபா. அதே நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல லின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட வேக வேகமா வந்துட்டு, என்னோட ஷிஃப்ட் நீ தான் செஞ்ச அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாத, எனக்கு கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணு. ஆக்சுவலா வந்துட்டு நான் இந்த மாசம் நிறைய லீவ் எடுத்துட்டேன்னா அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இவ கையில வந்துட்டு ஒரு மாத்திரை டப்பாவை கொடுத்துட்டு போறா, இது உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இது எதுக்காக சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பர்த் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, இந்த கருத்தடை மாத்திரைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாத்திரை தான் இவ கொடுத்துட்டு போறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவ எதுக்காக இதை என்கிட்ட கொடுக்குறா அப்படின்னு சொல்லி முழிக்கிறா. என்ன பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலாண்டியே வந்து ஹீரோ வரான். வந்த உடனே இவளும் வந்து எக்கச்சக்கமா இவன் கிட்ட அவ நிறைய விஷயத்த கேட்டு செஞ்சுக்கிறா. அப்ப வந்து ஹீரோ கிட்ட என்ன கேட்கிறா அப்படின்னா, ப்ரமோஷனுக்காக கேட்கிறா. இவனுமே ஓகே, நான் வந்து உன்னோட ஜெனரல் மேனேஜர் கிட்ட பேசுறேன், கண்டிப்பா உனக்கு எப்படியாவது ப்ரமோஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அந்த ப்ரமோஷன் ஹீரோயினுக்கு கிடைக்க வேண்டியது, அதை இவ எப்படியாவது தட்டி பறிக்கணும் அப்படின்னு பாக்குறா ஹீரோவோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு. எப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாளா. அதுக்கு உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, என்னை ஃபோர்ஸ் பண்ணி யாரோ ஒருத்தி தலையில கட்டி வச்சுட்டாங்க என்னோட ஃபேமிலி, எனக்கு வேற வழியே இல்லை, அதனால தான் வந்துட்டு நான் கொஞ்ச நாள் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன், அதனால நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், அவகிட்ட நான் டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் செம்ம கோவமா டீனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஏன் அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டியதா இருந்தது, அது இப்போ வந்து லின்னுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா. அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆளு இல்லை ஆக்சுவலா வந்து மிஸ்டர் லூ தான் வந்து மாத்தி அவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னும் போது, அப்ப ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் லூ தான் இவளோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு. இப்ப இவ என்ன திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ அதாவது இவளோட ஹஸ்பண்டோட லவ்வர் தான் லின்னா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. நம்மளோட லைஃபும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எவனோ ஒருத்தர் வேற வந்து நம்மளை ரேப் பண்ணிட்டு போயிட்டான், எதுக்காக நான் அவரோட லைஃபுக்கு எடுக்கணும், அவருக்கு யார் கூட பிடிச்சிருக்கோ அவர் கூட இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனா எப்படி இவன் கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்குறது அப்படின்றது தான் இவளுக்கு குழப்பமா இருக்கு. அதே டைமுக்கு நைட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்றா. அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு, என் புருஷன் வேற யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றான், அதனால நான் அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த ஆள் என்ன சொல்றான்னா, நான் சொல்ற வரைக்கும் நீ அந்த குடும்பத்துலதான் இருக்கணும், மீறி எதுனா பண்ண அப்படின்னா கண்டிப்பா உங்க அம்மாக்கு பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்டை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து மீட் பண்றாங்க. ஹீரோயின் அன்னைக்கு ஃபுல்லா மாஸ்க் போட்டுட்டு இருந்ததுனால ஹீரோக்கு பெருசா ஹீரோயினை அடையாளம் தெரியல, ஜஸ்ட் நம்மளோட ஒய்ஃப் அப்படின்றது மட்டும்தான் இவனுக்கு தெரியுது. இப்ப ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு டிவோர்ஸ் வேணும்ன்றதுனால ஹீரோயின் கிட்ட டைரக்டாவே வந்துட்டு, உனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, எனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லாம தான் பண்ணிக்கிட்டோம், அது அவங்களாதான் இதெல்லாம் பண்ணி வச்சாங்க, அதனால உன்னோட லைஃபை நீ பாரு, என்னோட லைஃபை நான் பாத்துக்கிறேன், டிவோர்ஸ்ல சைன் பண்ணு அப்படின்னு கேக்குறான். ஆனா இப்பதானே ஹீரோயின் வந்து அவங்க அப்பா டிவோர்ஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால இவ வந்து கண்டிப்பா என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அப்ப நான் உண்மையை சொல்லு, உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் இல்லவே இல்லை, எனக்கு தெரியும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு, நானும் உன்னை டிவோர்ஸ் பண்ணலான்னு தான் நினைச்சேன், பட் எங்க அம்மாக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து விடமாட்டான். அவளை டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஒண்ணு உனக்கு என்ன பார்த்த உடனே ஆசை வந்திருக்கணும், இல்ல அப்படின்னா என் சொத்து மேல ஆசை வந்திருக்கணும், அதனால தானே நீ இதெல்லாம் பண்ற, எனக்கு மரியாதை டிவோர்ஸ் பண்ண இல்லைன்னா உன்னை நிம்மதியாவே நான் விட மாட்டேன், கண்டிப்பா நான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான்.
இவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோ என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அவனோட ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்க பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோவை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்றது தான் இவனோட திங்கிங். அதனால ஹீரோயினையும் இவன் தப்பா தான் நினைக்கிறான். அப்ப பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லின் வந்துட்டு பர்த் கண்ட்ரோல் பில்லு கொடுத்துருப்பா இல்லையா, அந்த மாத்திரையை இவன் பார்த்த உடனே கையில எடுத்துக்கிறான். நான் வந்துட்டு நேற்று நைட்டு இங்கே வரவே இல்லை, நானும் நீயும் ஒன்றாவும் இல்லை, எதுக்காக நீ இதை வச்சிட்டு இருக்க? நீ அப்போ கேவலமான பொண்ணா இந்த மாதிரியை வச்சுக்கிட்டு அப்போ கண்டவன் கூடலாம் சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் இல்லவே இல்லை, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ வந்துட்டு என்னோட சித்திக்காரி இது எல்லாமே பிளான் பண்ணி உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை வந்து என்னோட வாழ்க்கையில் இழுத்து விட்டுட்டா. அதுதான் உங்களுக்கு வேணும்ல, நான் நிம்மதியாக இருக்கக்கூடாது அதுதானே? சரி ஓகே, நானும் உங்கள் எல்லாரோட நிம்மதியும் கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து எங்கேயோ கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போறான் அப்படின்னு பார்த்தா கிளப்புக்கு தான் கூட்டிட்டு போறான். அந்த கிளப்ல இவன் ஒரு கிளைண்ட்டை பாக்குறதா இருந்தது. அப்போ வந்துட்டு இவன் கம்பெனில வேலை செய்யற மேனேஜர் என்ன பண்றான் அப்படின்னா, யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு எனக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா, நீயும் ஜாலியா விளையாடு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் சும்மா இருப்பானா, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை குடிக்க சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்றானா. ஆனா ஹீரோயின் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றா. அவ்வளவுதானே, அப்ப நானே உன்னை குடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் கெஞ்சிரா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, அது மட்டும் இல்லாம அதை நீ கூட நானே குடிச்சிடுறேன் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயினை வாங்கி எல்லாத்தையும் குடிச்சிடுறாளா. அந்த டைமுக்கு இவன் வந்து ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றான். என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட காதுக்கு பின்னாடி அவளுக்கு ஒரு பர்த் மார்க் இருக்கு. இதை எப்போ ஹீரோ பார்த்துருப்பான் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் சீனில் வந்து இவளுக்கு கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பான் இல்லையா, அப்போ அவன் அதை நோட் பண்ணியிருப்பான். இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து சித்தி ஏற்பாடு பண்ண ஆள் தானே இவ, அதனால கண்டிப்பா இவன் நல்லவளாவே இருக்க மாட்டா, அவ எப்படி அவளா இருப்பா அப்படின்னு சொல்லி இவன் வந்துட்டு கண்டுக்கவே மாட்டான். இவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஹீரோயினை இவன் சைலண்டா கை கட்டி உட்காந்துட்டு இருக்கான். அப்பவும் ஹீரோயின் கெஞ்சிரா, இதை பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, நானுமே வேற வழி இல்லாம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றா. ஆனா ஹீரோ எதையும் காது கொடுத்து கூட கேட்குற மாதிரி இல்லை. அவன் அடிச்சதுடா ஜாக் பேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு ரூமுக்கு போறான். நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன கேட்கறான் அப்படின்னா, மேடம் வந்துட்டு உண்மையாவே இன்னசென்ட்டா இருந்தாங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னும் போது அவ இன்னசென்ட்லாம் கிடையாது, அவளும் என்னோட சித்திக்காரையும் சேர்ந்து தான் என்னை கொலை பண்ணவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ வேணும்னு தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கா, கண்டிப்பா நான் அவ கூட இருந்தேன்னா அவ என்னை வந்து கொலை பண்ணிடுவா அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தர் இருந்திருப்பான் இல்லையா, அவன் தான் வந்து ஹீரோயினை இவனுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பான். அவன் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன், உன்னால் முடிஞ்ச அவளுக்கு நல்லது பண்ணு எதுனா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து ஃபோட்டோவை பார்க்குறான். ஃபோட்டோவை பார்த்தா ஹீரோயினோட ஃபோட்டோ. அடிச்சா அன்னைக்கு அவ தான் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காளா, உடனே வண்டியை திருப்பு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இங்க பார்த்தா இவன் என்ன பண்றான்னா, ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளும் போட்டு அடின்னு அடிக்கிறா. அவளால சமாளிக்க முடியல. அங்க இருந்த பாட்டில தூக்கி இவன் மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறாளா, அவ்வளவுதான், இவனுக்கு அப்படியே சித்தம் கலங்கி போயிடுது. அடிப்பட்டதுல காண்டான இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, தப்பிச்சு போலாம் அப்படின்னு பாக்குற ஹீரோயினை பிடிச்சி நல்லா செவுத்துல இடின்னு இடிச்சு விட்டுறான். அப்பதான் அந்த டைமுக்கு ஹீரோ வந்து எட்டி ஒரு உதவிடுறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல. ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறா. ஐயோ, நான் செத்ததுக்கு அப்புறமும் நீ நரகத்துலயும் வந்து என்னை டார்ச்சர் பண்றியா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு புலம்புறா. நீ ஒன்னும் சாகல, எழுந்து உட்காரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் எழுந்து உட்கார்றா. ஐயோ கடவுளை, நான் சாகலையா அப்படின்னு ஹீரோயினை செம்ம காண்டாயிரா. நீ தான் அவன் கிட்ட கேவலமா என்னை கையில புடிச்சு கொடுத்து அனுப்புனிய, இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க, நல்லவன் விஷம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா நான் அப்படிப்பட்டவன் தான், கேவலமானவன் தான், மோசமானவன் தான், எப்ப நீ வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, கனவுல கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. கழுத்துல இருக்க அடையாளத்தை பார்த்து கேட்கும் போது, அது நான் பிறந்ததுல இருந்து இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறான். அதுக்கு உடனே இவன் என்ன கேட்கறான்னா, அப்ப 7ஆம் தேதி நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ வந்து உண்மையை சொல்ல மாட்டா. அன்னைக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் தானே, நான் வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு போய் சொல்றா. அப்ப இவளோட உடம்புல எல்லாம் சின்ன சின்ன காயங்க இருக்கிறத இவன் பாக்குறான். இவனுக்கு அதை பார்த்த உடனே தப்பா தெரியுது. ஆக்சுவலா வந்து இவன் கூட இருக்கும் போதுதான் அந்த காயம் ஏற்பட்டிருக்கு. உடனே இவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பனா நீ இவ்வளவு கேவலமானவ தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல தயவு செஞ்சு என்னை நம்பு, என்ன வந்து ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றா. நீ இவ்வளவு கேவலமானவளா இருந்துகிட்டு எப்படி வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அவ கெஞ்சிரா, தயவு செஞ்சு என்ன விட்டுடு, நான் வேணும்னு எதையும் பண்ணல அப்படின்னு.
அதோட மறுநாள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இந்த மேனேஜர் இருக்கான் இல்லையா அவனை கூட்டிட்டு வந்து பேசுறான். அப்ப அவன் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, இல்ல ஆக்சுவலா வந்துட்டு உங்களோட ஒய்ஃப் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னை அடிக்கிற மாதிரி அடி, அப்பதான் அவன் என்னை நம்புவான், மற்றபடி நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, அதனாலதான் நான் அவங்கள அடிச்சனே தவிர நான் வேணும்னு அதெல்லாம் பண்ணல சார் அப்படின்னு கெஞ்சுறான். இவன் வேற ஹீரோயினை பத்தி இந்த மாதிரி மறுபடியும் ஹீரோ கிட்ட தப்பு தப்பா சொல்லிடுறானா ஹீரோக்கு செம்ம ஆத்திரம் வருது. இப்பவும் ஹீரோ வந்து ஹீரோயினை தான் தப்பா நினைக்கிறான். அதே நேரத்துக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு போஸ்ட் வருது. அதுல வந்து ஹீரோயின் பச்சை குத்துற மாதிரி, அதாவது டேட்டூ எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போட்டோ தான் வந்து போஸ்ட் ஆகுது. அப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அந்த பர்த் மார்க் வந்துட்டு அது டேட்டூ தான், இவன் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு புரிய வருது. இந்த லென் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா எங்க ஹீரோ கண்டுபிடிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு அந்த டேட்டூவை போட்டிருக்கா. அதே நேரத்துக்கு இவளோட போட்டோலயே வந்து நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் இருக்கா மாதிரி அதை மார்பிங் பண்ணி அதை போஸ்டா பண்ணிருக்காங்க. அதனால அவனுமே அதை பார்த்த உடனே ஹீரோயின் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஹீரோயினை பார்க்கறதுக்காக நீன் வராரு. வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல பார்ட்டி இருக்குமா, அதாவது நம்ம லென்னுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது இல்லையா, அதுக்காக எல்லாரும் பார்ட்டி கொடுக்குறோம் அப்படின்னும் போது சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்றா. அங்க பார்த்தா நைட்டு பார்ட்டிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவும் லென்னும் சேர்ந்துதான் வராங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏதோ மீட்டிங் இருக்கான், அதனால இந்த பார்ட்டியை முடிச்சுட்டு நான் மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராளா. வந்த உடனே லின் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். ஆமா என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு லின்னுமே சொல்றா. ஓ அப்பனா வந்துட்டு நம்ம லின்னோட பாய் ஃப்ரெண்டு தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிறா. அங்க இருந்து ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு வந்துட்டு பப்ளிக்ல இந்த மாதிரி எந்த நேரமும் ஒட்டிக்கிட்டே நிற்காத, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போதைக்கு டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்றான். பார்ட்டிக்கு போன உடனே ஹீரோயினை குடிக்க சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ காண்டாயிரான். அவ தான் வேண்டாங்கிறா இல்லையா, எதுக்காக அவளை குடின்னு தொல்லை பண்றீங்க, வேண்டான்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லின்னுக்கு வந்து செம கடுப்பாகுது. இவன் எதுக்காக அவளுக்காக சப்போர்ட் பண்றான் அப்படின்னு. உங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரெண்டு பேருமே ஒருத்தர் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் உடனே ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் கிளம்பும் போது ஹீரோ என்ன சொல்றான்னா, ஐயோ நானும் வந்து அர்ஜென்ட்டா வெளியில போற வேலை இருக்கு, ஏன் நானே உங்களை ட்ராப் பண்றேனே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, ஆணியே புடுங்க வேண்டாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. லென்னுக்கு மட்டும் செம்ம கடுப்பா இருக்கு, இவன் என்ன அவகிட்ட வழிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவோட மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா லின்னை பார்த்த உடனே என்ன நீ இங்க தனியா புலம்பிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். எப்பவுமே எதிரிக்கு எதிரி நண்பன் தானே, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கை கோத்துக்கிறாங்க. இவங்க தான் ஹீரோவோட தாத்தாவும் ஸ்டெப் மதரும். இவங்க ரெண்டு பேருக்கும் ஹீரோயின் வந்து டீ எல்லாம் போட்டு கொடுக்குறா. அப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோ உன்னை நல்லபடியா வச்சுக்கிறானாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது தாத்தாக்கு தான் அதெல்லாம் தேவை, ஸ்டெப் மதருக்கு ஹீரோவை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு அந்த பழியை நம்ம ஹீரோயின் மேல போட்டுடணுன்றது தான் அவளோட பிளானு. பட் ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியாது, அவளுமே அப்பாவியா தான் மாட்டிக்கிட்டு இருக்கா. லேட்டா ஹீரோ இப்பதான் வந்து வீட்டுக்கே வரான். வந்த உடனே தாத்தா கேட்க ஆரம்பிச்சிடறாரு, எங்கடா நீ பொண்டாட்டிய பார்க்காம ஊர் சுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும் போது இவனுக்கு பெருசா பதில் இல்லை. இவன் பெருசா கண்டுக்கவும் மாட்டான் அவங்கள மதிச்சு. அதுக்கப்புறம் தாத்தா வந்துட்டு ஹீரோ கிட்ட தனியா பேசுறாரு. நீ கொஞ்சமும் சரியில்லை, மரியாதையா அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ, நான் வந்து ஆசைப்பட்டு அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு இதெல்லாம் கேட்கும் போது கடியா இருக்கு. இன்னைக்கு நைட்டு நீங்க ரெண்டு பேருமே இங்கேயே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அதே நேரத்துக்கு ரூம்ல இருக்க ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட ரூம்ல ஏதோ ஒரு டாலர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து தள்ளி விட்டு உடைச்சிடுறா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வரணும். அவன் அதை பார்த்த உடனே ஹீரோயின் மேல செம்ம கடியாயிடுறான். இது எனக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம்னு தெரியுமா, இதை இப்படி உடைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறானா. ஹீரோயின் ஐயோ நான் தெரியாம தள்ளி விட்டுட்டேன், எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்தது, நான் தவறு இதை தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இவன் கேட்கறதுக்கு கொஞ்சமும் தயாரா இல்ல. தரன்னு இவளை எடுத்து வெளியில தள்ளி கதவையும் சாத்திடுறான். அதுக்கப்புறம் தாத்தாவும் சித்திக்காரையும் தான் வராங்க. அப்ப தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, சின்ன வயசுல ஒரு பொண்ணு அவனை காப்பாத்துச்சு, அந்த பொண்ணோட டாலர் மாது, அவன் அதை ரொம்ப ஞாபகமா வச்சிருந்தான், அதையா நீ உடைச்சிட்ட அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க.
ஹீரோவோட சின்ன வயசுலயே இந்த சித்திக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அப்பல இருந்து இவனை கொல்லணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து மேக்கப் போடாம ஜோம்பியா நடிக்க வைக்கலாம் போல அந்த மாதிரி இருக்கா. ஜஸ்ட் சும்மா ஜோக்குக்கு சொன்னங்க, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்ப இவன் வந்துட்டு அரகுற மயக்கத்துல அந்த இடத்துல விழுந்து கிடக்குறான் அடிபட்டு. அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பொண்ணு வர, அது வேற யாரும் இல்ல, நம்மளோட ஹீரோயின் தான். அந்த டாலரை நல்லா கவனிச்ச பிறகு அவளுக்கு ஞாபகம் வந்துடுது. நான் போய் ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு எழுந்து போகும்போது அவளோட கழுத்துல போட்டிருந்த டாலரை தான் நம்ம ஹீரோ வந்து கழட்டி கையில புடிச்சு வச்சிட்டு இருக்கான் போல. அதே மாதிரி போன மாதிரி ஆளையும் கூட்டிட்டு வந்துட்டு அவனை காப்பாத்தியும் விட்டுடுறா. அதுக்கப்புறம் இவளோட டாலரை ரொம்ப நேரம் தேடி இருக்கா, அது கிடைக்கல. நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சோ அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லை அவளுக்கு. மறுநாள் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க டீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு வேலை போச்சுமா, அது மட்டும் இல்லாம உன்னை பிளாக் லிஸ்ட்ல பண்ணிட்டாரு ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு நான் என்ன பாவம் பண்ண அப்படின்னு சொல்லி இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் நமக்கு இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேரு வந்து கோவன். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட சீனியர், அது மட்டும் இல்லாம க்ளோஸ் ஃப்ரெண்டும் வேற. நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டே பண்ணணும் போல, அதனாலதான் இவ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு இவனுக்கு இப்பதான் தெரிய வருது ஹீரோயினை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயத்தையும் இவன் சொல்றான், அன்னைக்கு அவனை காப்பாத்துறதுக்கு நீ தான் போன, உன்னையே அவன் இந்த மாதிரி பண்ணிட்டானா, நான் வந்து அவனை காப்பாத்துறதுக்கு தான் அன்னைக்கு உன்னை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கே வந்து சிரிப்பே வந்துடுது. நேரா போய் ஹீரோ கிட்ட பயங்கரமா கத்துறான், எப்படி நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு செம காண்டாயிடுது, நீ யாருடா, அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் என்னோட ஜூனியர் பொண்ணு, அவளுக்காக நான் பேசுவேன், நீ யார் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்கறான். அவ பர்சனல் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுமா, அவங்க அம்மாவை காப்பாத்தி ஆகணுன்றதுக்காக அவ போராடிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ என்னென்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, அவளை வச்சு அவ ரொம்ப பாவண்டா, அவங்க அம்மாவுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு ₹1 கூட ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இப்ப அவளை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டேன்னா அவ டாக்டரை எங்கேயுமே பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு கெஞ்சுறாரு. ரொம்ப ஆழமா யோசித்து பார்த்துட்டு ஹீரோ என்ன கேட்கறான் அப்படின்னா, ஒருவேளை நீ அவளை லவ் பண்றியோ அதனாலதான் இந்த அளவுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கறான். அவளை எனக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் என்னோட பர்சனல், நான் கேட்டது நீ பதில் சொல்லுன்னும் போது சரி ஓகே நீ அவளை வந்து என்கிட்டயே கேட்க சொல்லு, அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். உடனே ஹீரோயினா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்டயே நேரா போயிட்டு, நான் உன்னோட பொருளை உடைச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு, சாரி, தயவு செஞ்சு அதுக்காக என்ன பிளாக் லிஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்ப நானும் உன்னை என்ன வேணா பண்ணிட்டு சாரி சொன்னா நீ ஏத்துக்குவியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறானா. ஹீரோயின் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேட்கறா. உடனே இவளை கிஸ் பண்ண போறானா. ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது, அவன் நவுந்து போயிடுறா. அப்பனா நீ வந்து என்னையே ரிஜெக்ட் பண்றியா, நான் வந்து போனா போதுன்னு உன்கிட்ட பேசினா நீ என்னையே ரிஜெக்ட் பண்றியா அப்படின்னு இன்னும் கடுப்பாயிடுறான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், உன்னை பிளாக் லிஸ்ட்ல இருந்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்றா. ஏன்னா அவளுக்கு அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் நடக்கணும் இல்லையா, அதனால அவ முடியவே முடியாதுன்னு சொல்றா. அவ்வளவுதான். உடனே ஹீரோவும் காண்டாயிட்டு காய்ச்சி முச்சுன்னு காத்திட்டு, உன்னால டிவோர்ஸ் தர முடியாது அப்படின்னா என்னாலையும் வந்து உன் வேலையை திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்களா. அந்த டைமுக்கு ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளுறான். அப்போ வந்துட்டு அவளோட ட்ரெஸ் வேற லைட்டா இதுவாயிடுதா. இப்போ நீ கேட்கறது எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் ஓகே சொல்லலை அப்படின்னு சொல்லி என்னைய நீ மயக்கலாம் அப்படின்னு பாக்குறியா என்ன, இப்படிதான் எல்லா ஆம்பளையும் நீ மயக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. ஆனா கனவுல கூட நினைச்சு பார்க்காத, கண்டிப்பா நான் உன்னை தோடவே மாட்டேன், உன்ன மாதிரி கேவலமான பொம்பளையை கண்டிப்பா நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா இவன் ஆஃபீஸ்ல இருந்து என்ன பண்றான் அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவை பத்தி விசாரிக்கிறான். அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது, அவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் வீட்டுல வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காளா. அந்த டைமுக்கு வேலைக்கார லேடி வேற வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, மேடம் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க போல, சார் கிட்ட இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, தயவு செஞ்சு நீங்க வந்து எதையும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றா. வீட்டுல ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு வச்சிருக்க கிளாஸ் எடுத்து குடிச்சிடறா. இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இவன் வந்துட்டு அப்படியே அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மேல ஹீரோக்கு கொஞ்சமா அப்படியே லைட்டா அங்கங்க ஃபீலிங்ஸ் எட்டி பாக்குது. இருந்தாலும் அவனால வந்து அதை ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா சித்தி பார்த்து வச்ச பொண்ணா செய்வ, கண்டிப்பா நம்மளை கொலை தான் பண்ண போறா அப்படின்றது அவனுக்கு கான்ஃபிடென்ட்டா மனசுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எதுக்காக என்னோட பாலை எடுத்து இப்ப குடிச்ச, அது மட்டும் இல்லாம திருப்பியும் எனக்கு இங்க வச்சுட்ட, நீ எச்ச பண்ணதை நான் குடிக்கணும்னு நினைக்கிறியா, ஓ என்கிட்ட வந்து இன்டைரக்டான கிஸ் வேணும்ன்றியா அப்படின்னு கேட்கறான். ஐயோ நான் அப்படியெல்லாம் பண்ணல, நீங்க தயவு செஞ்சு என்ன தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எந்த நேரமும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிராளா. உடனே இவன் காண்டாயிரான்.
இதை பார், இந்த மாதிரியெல்லாம் கியூட்டா நீ பண்ணி என்னை வந்து மயக்கலாம் அப்படின்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். அப்ப எதுக்குடா கட்டி பிடிச்ச? இன்னைக்கு நைட்டு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்கு, அந்த ஈவெண்ட்டுக்கு நீ என் கூட வரணும். அது மட்டும் இல்லாம அந்த ஈவெண்ட் நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து உன்னோட வேலையை உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிடுறா. அங்க வந்து பார்த்தா நம்ம மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா லின்னை கூட்டிக்கிட்டு அங்க வந்துகிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் கொஞ்சம் லின்னை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து இவன் வேற யாரும் இல்லை, லின்னோட எக்ஸ் தான். இதை பாரு, நீயும் நானும் ஒன்னா இருந்தா யாருக்கும் தெரிய போறது இல்லை, இது பெரிய விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லி உள்ள ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அவளை கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் கடைசியாக என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு 30 மில்லியன் பணம் கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லாமல் நான் உன் வாழ்க்கையை விட்டு சைலண்டாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் லின் வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, சே எதுக்காக இவ இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி வந்து ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேட்குது. ஹீரோ வேக வேகமாக உள்ளே போய் பார்த்தா இவன் வேற அவளை ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோ போய் மூஞ்சிலேயே குத்துன்னு வைக்கிறான். அதுக்குள்ள வந்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவனை ஹீரோயின் செட் பண்ண மாதிரியும் நீ வந்துட்டு அவளை தனியா கூட்டிட்டு போய் ஒன்னாயிரு, அதுக்குள்ள நான் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிறேன், அதை யூஸ் பண்ணி எப்படியாவது ஹீரோவையும் லின்னையும் பிரிச்சிருவேன், என்னோட ப்ரொமோஷனை வந்து லின்னுக்கு எடுத்து கொடுத்துட்டான் அவன் அப்படின்னு சொல்லி உங்க மேல இருக்க காண்டில தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க, எனக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கை காட்டுறான். ஹீரோயின் ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ நம்பிடுவானா என்ன, ஹீரோ தான் ஆல்ரெடி காண்டா இருக்கானே. உடனே லின் வந்துட்டு நான் உன்னோட எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அழுது டிராமா பண்ண ஆரம்பிச்சிடறா. இவன் காண்டாயிட்டு உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே இப்படி எல்லாம் பண்றியே, உனக்கு வெக்கமா இல்ல, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடறான். எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற, நான் உண்மையாவே இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றா. ஐயோ எனக்கு நெஞ்செல்லாம் படப்படன்னு வருது, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு லின் வந்து டிராமாலாம் பண்ண ஆரம்பிச்சிடறா. உடனே வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நல்லா தான் இருக்கா, இவ சும்மாவே டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னால முடியல, அவன் வந்துட்டு என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அவன் என்ன தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டிராமாவை எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோனி அதுக்கெல்லாம் கவலைப்படாத, நான் தான் உன் கூட இருக்கல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோயினை இங்க வர வைக்கிறான். ஹீரோயினை வர வச்சு மரியாதையா காலில் விழுந்து அவகிட்ட மன்னிப்பு கேளு, இல்ல அப்படின்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அந்த தப்பை நான் பண்ணவே இல்லை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா, இப்பவே உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை நான் நிறுத்துவேன், அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பனோட பிசினஸை இல்லாம பண்ணிட்டுவேன், மொத்தமா உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அடுத்த நிமிஷமே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறா. நான் பண்ணாத விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னும் போது இவ இப்ப நல்ல மாதிரி ஐயோ நீ என்னதான் இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டு, நீ எதுக்கும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துரு அப்படின்னு தூக்கி விடுற மாதிரி சுடுதண்ணி எடுத்துட்டு போய் ஹீரோயினோட கையிலேயே மொத்தத்தையும் ஊத்தி விட்டுறா. ஹீரோக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சமா ஃபீலிங் இருக்கு, அதனால இவன் என்ன சொல்றேன்னா மரியாதையை எழுந்து போய் அதுக்கு மருந்து போடு, இல்ல அப்படின்னா அந்த பழியும் என் மேலதான் போடுவேன் அதானே அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயின் இங்க வந்து கையில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காளா, அந்த டைமுக்கு இந்த மேனேஜர் என்ன பண்றான்னா மறுபடியும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். பாத்ரூம்ல ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இரு நானே உனக்கு கோஆப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி இவனை டங்குன்னு ஒரு இடி, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எங்கன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடிடுறா. அதே நேரத்துக்கு அவங்க அம்மாக்கு சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் வருது. இவளும் வந்துட்டு அங்க டாக்டர் கிட்ட போய் விசாரிச்சா அவங்க வந்து இதுக்கப்புறம் எமர்ஜென்சி ரூம்லயே தான் இருக்கணும், அவங்களுக்கு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, அதனால நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கையில காசும் இல்லை, இப்ப வேலையும் இல்லை இல்லையா, அவங்க அப்பங்காரன் கிட்ட காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போனா அங்க சித்திக்காரி இருக்கா. அவ என்ன சொல்றா அப்படின்னா உங்க அம்மா தண்டமா இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்லயே இருக்கு, அதுக்கு எப்படி சரியாக போறதே கிடையாது, அதுக்கெல்லாம் தண்ட செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா எங்க அம்மாக்கும் எங்க அப்பாக்கும் டிவோர்ஸே ஆகல, நீ வந்துட்டு செட்டப் தான், ஆக்சுவலா பார்த்தா நீ எங்க அப்பாவோட பொண்டாட்டியே கிடையாது, இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸும் கிடையாது, ஏதோ இவ்வளவு வருஷமா நானும் எங்க அம்மா உன்னை போனா போதுன்னு உயிரோட விட்டுருக்கோம், இதுக்கு மேலே நீ இதுல தலையிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறா. அப்ப அந்த இடத்துக்கு வர அப்பங்கார என்ன சொல்றான் அப்படின்னா அவ சொன்னதுல என்ன தப்பு, தண்டமா தான் உங்க அம்மாக்கு இவ்வளவு நாளும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு
நீ வந்துட்டு என்னோட சொல் பேச்சை கேட்க மாட்டேற, நீ ஒழுங்கா வந்து ஹீரோவோட ஸ்டெப் மதர் சொல்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன கேட்குறானா, அப்பனா டௌரியா 200 மில்லியன் காசு வாங்கினீங்களே, எங்க அது, அந்த காசையாவது கொடுங்க, நான் என் அம்மாவுக்கு செலவு பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் நான் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பனா நான் இப்பவே வந்துட்டு பிடிக்காத ஒரு புருஷன் கூட எதுக்காக வாழணும், நான் இவனை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப எங்க டிவோர்ஸ் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா கார்டை எடுத்து கொடுத்து இதா போய் என்ன ஃபீஸ் கட்டணுமோ எல்லாத்தையும் கட்டிக்கோ, தயவு செஞ்சு வந்துட்டு இப்போதைக்கு டிவோர்ஸை பத்தி மட்டும் யோசிக்கவே யோசிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புறான். நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. கால் பண்ணிட்டு உனக்கு ஒரு வேலை சொல்கிறேன், ஆனால் இப்போதைக்கு நீ டாக்டர் வேலை பார்க்க முடியாது, அதனால மெடிக்கல் ரெப்பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு வேற வழி இல்லை. சரி ஓகேடி, கொஞ்ச நாளுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், என்ன எனக்கு காசு தேவை அப்படின்னு ஒத்துக்கிறா. அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோ அங்கே வந்த உடனே நேற்று நைட்டெல்லாம் நீ எங்கே தங்கியிருந்த அப்படின்னு கேட்குறான். உனக்கு தான் என்னை பார்த்துன்னு அக்கறையே கிடையாது, நீ எதுக்காக இதெல்லாம் கேட்குற, நான் எங்கே இருந்தேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இன்னும் வந்து நீ எனக்கு டிவோர்ஸ் தரல, அது வரைக்கும் நீ என்னோட பொண்டாட்டி தான், அதனால நான் என்ன கேட்டாலும் நீ பண்ணிதான் ஆகணும், அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததை பத்தி இவ சொல்றா. அப்பவும் அவன் பெருசா நம்பின மாதிரி தெரியல. அப்ப அங்க சர்வெண்ட் வந்துடுறாங்க. வந்த உடனே சார் விடுங்க சார், ஏதோ அவங்க டென்ஷன்ல பேசுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னும் போது இவனுக்கு கொஞ்சம் இதுவாயிடுது. ஐயோ இவங்க பாத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டுறான். அப்பதான் ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா, அந்த மேனேஜரை மறுபடியும் நீ தானே என்கிட்ட அனுப்புன, உனக்கு என்ன அவ்வளவு அளவுக்கு என்ன இந்த மாதிரி வெறுக்கணும், இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்தணும்னு ஆசை அப்படின்னும் போது, என்னது நான் அவனை மறுபடியும் உங்ககிட்ட அனுப்புனேனா, கிடையவே கிடையாது, நான் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்றான். எனக்கு எல்லாமே தெரியும், அவனே என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். இவ கிட்ட வந்து அவன் அதை வேற சொல்லியிருக்கான் போல. மறுபடியும் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனை கூட்டிட்டு வந்துடுறான். ஏண்டா உனக்கு எவ்வளவு தில்லு இருந்தா இந்த மாதிரிலாம் பேசியிருப்ப அப்படின்னும் போது, சார் அவ உங்ககிட்ட போய் சொல்றா சார், அவ உங்களை பார்த்த உடனே வேற மாதிரி நடிக்கிறா, ஏன் கிட்ட வேற மாதிரி பண்றா அப்படின்னு சொல்றான். இதை பாரு, இவன் சொல்றது உண்மையோ பொய்யோ எதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இவனை நல்லா மிதிச்சு போட்டுரு இன்னைக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மீட்டிங் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் கிட்ட கேக்குறான், நீ அவனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தான் அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்க, என்கிட்ட போய் சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது, நீ வந்து என்ன தவிர மத்த எல்லாரையும் நம்புவ அப்படிதானே, எனக்கு கவலையே கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவன் சொல்றதை வேணாலும் நம்பு, இல்ல எது வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்றா. உனக்கு என்ன தேவை அப்படின்றத நீ என்கிட்டயே கேட்டிருக்கலாம், அதை விட்டுட்டு நீ எதுக்காக வெளியில கண்டவன் கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு நீயும் தேவையில்ல, வேற எவனும் தேவையில்ல, தயவு செஞ்சு என்னை விட்டு நீ போனீனா போதும் அப்படின்னு சொல்றா. இந்த பிரச்சனையில ஹீரோயின் கட்டி இந்த டவல் வேற கழண்டு விழுந்துடுது. அவ்வளவுதான், ஹீரோ இன்னும் கடுப்பாயிரான். அடி பாவி, இப்படிதான் நீ எல்லாருக்கிட்டையும் நடந்துகிட்டு தெரியறியா, கொஞ்ச நேரத்துல நீ என்னையே என்ன பண்ண பாத்துட்ட பாரு அப்படின்னு சொல்லி கடுப்பாயிரான். ஹீரோயின் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா இல்லையா, அந்த ஆபீஸ்ல வந்து கிளைண்ட் மீட்டிங்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப அங்க யார் வரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்த உடனே ஹீரோயினை பார்த்ததும் கடுப்பாயிரான். இவன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவ வந்துட்டு வர கிளைண்ட்டை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, உனக்கு வேற வேலையே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு வந்துறியா, சரி பரவாயில்ல விடு, என்னையும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து அவகிட்ட தப்பா நடந்துக்கிறான். அங்க இருந்து நேரா அவளை வந்துட்டு இவனோட காருக்கே கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்த உடனே இவகிட்ட வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தப்பா நடந்துக்கிறான். அவ கத்துறா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் என்டர்டெயின் பண்றதுக்காக வரல, நான் வந்து மெடிக்கல் ரெப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதையும் இவன் கேட்கற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்துட்டு அங்க வந்து கார்லயே நின்னுக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம லென் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப இவளுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சது இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு, இவனும் எனக்கு எப்ப டிவோர்ஸ் கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, எங்க அம்மாக்கு ஆபரேஷன் முடியாம நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ உடனே ஹீரோ காண்டா அவளை அங்கேயே விட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு போயிடுறான். நேரா வந்து ஹீரோயினை பலான்னு ஒன்னு கண்ணத்திலே விடுறா. என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட எதுக்காக இது எல்லாத்தையும் மறைச்ச, நீ அவன் என்னோட லவ்வர்னு தெரிஞ்சோ நீ எதுக்காக அவனை கல்யாணம் பண்ண அப்படி இப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவனை நான் கல்யாணம் வேற பிடிச்சி போய் பண்ணிருக்க போறேனா, எங்க வீட்டுல என்னை கம்பல் பண்ணி வச்சிட்டாங்க, நாங்க கொஞ்சம் நாள்ல பிரிஞ்சிடுவோம், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றா. உண்மையாவே அப்போ உன் மனசுல அவன் இல்லையா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, அவர் அந்த சைடு கார்ல வராரு. நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் வாங்க அப்படின்னும் போது, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோ தான் அனுப்பி வச்சிருக்கா. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், அப்படியே உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு மறுபடியும் வந்து ஹீரோ வேலையை கொடுத்து விட்டுறான் அதே ஹாஸ்பிட்டல்ல. அப்ப லின் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் வந்து கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன், உண்மையாவே அவன் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு
திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கா. இவளும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோயினுக்கு டவுட் வந்து செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா ஹீரோயின் கர்ப்பமா இருக்கா, ட்வின்ஸ் பேபி வேற அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அது வேற யாரோ ஒருத்தனோட குழந்தையாச்சு, நம்ம ஹீரோ கிட்ட தெரிஞ்சா எப்படி சொல்றது அப்படின்னு ரொம்ப பயப்படுறா. இது வந்து லின்னுக்கு தெரிஞ்சிருது. லின்னுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தை வந்து ஹீரோவோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி இவளுக்கு செம குழப்பம் ஆயிடுது. ஹீரோயினை பாக்கிறதுக்காக அவளோட ரூம்க்கு போறது மட்டும் இல்லாம ஒரு காஃபியும் எடுத்துட்டு போய் கொடுக்குறா. அதுல ஸ்லீப்பிங் பில்ல கலந்து எடுத்துட்டு போயிடுறா. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும் போது அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கார் இல்லையா, அவரோட கார்ல இருக்கா. நான் எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது, நீ லிப்டுக்கு பக்கத்துல விழுந்து கடந்த மயக்கமா, நான் தான் கொண்டு வந்து உன்னை கார்ல உட்கார வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு டவுட் வந்துடுது, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இவளோட வயித்துல ஏதோ ஒரு மார்க் வேற இருக்கு. இவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு அப்படின்றது புரியல. ஹீரோயினுக்கு கார்ல இருந்து இறங்கும் போது அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. உடனே ஃப்ரெண்டும் அவளை தாங்கி போய்க்கிறான். கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோ வருவான். அவன் வந்து இதை பாத்துறான். லென்னு தான் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு ஃபோன் பண்ணிட்டு, என்னோட ஃப்ரெண்டு அதாவது ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க கொஞ்சம் போய் பிக்கப் பண்ணிக்கோங்க, எனக்கு சர்ஜரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதை பார்த்து காண்டான ஹீரோ வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். நீங்க ரெண்டு பேருமே வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க, எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்கும் போது அப்பதான் ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது, நாங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஹீரோ கத்தும் போது அவனும் அங்க இருந்து போயிடுறான். ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டியாடி, அவன் கூடனா நீ சுத்திக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறானா. ஹீரோயின் கடுப்பாயிடுறா. இதை எல்லாம் பண்ணது உன் ஆள் தான், வேணும்னா அவளை போய் கேளு, அவ தான் எனக்கு வந்துட்டு காஃபில எதையோ கலந்து கொடுத்துட்டா அப்படின்னும் போது, நீ எதுக்காக அவ மேலேயே எல்லா பழியும் போட்டுக்கிட்டு இருக்க, நீ பண்றதுக்கெல்லாம் இன்னொரு பொண்ணு தேவையா பழி போடுறதுக்கு அப்படின்னு கேக்குறான். நீ நம்ப நம்பாட்டி போய், எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. மறுநாள் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கப்புறமா வந்து நீ வேலைக்கே போக கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் குக் பண்ணி எடுத்துட்டு வந்தெல்லாம் கொடுக்குறா. இவனுக்கு கொஞ்சமா எதுவுமே பிடிக்க மாட்டேது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்னை கொண்டு போய் டிராப் பண்ண முடியுமா ப்ளீஸ், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே வந்து தொலை அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயின் லின்னு வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்றா. கரெக்டா லின்னு அந்த டைம்க்கு வரவா. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, குட் பை கிஸ் கொடுக்குற மாதிரி ஹீரோவுக்கு கார்லயே கிஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாவது, இவ வேற சும்மா இருக்க மாட்டா போல இருக்கே அப்படின்ற மாதிரி இவனுக்கு எரிச்சல் ஆயிடுது. ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு செம்மையா திட்டுறா. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற, நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படி இப்படின்னு கத்துறாளா லின்னு. உடனே ஹீரோயின் கேக்குறா, நீ என்ன பண்ணன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் என்ன பண்ணனா, உன்னை ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றா. நீ சொல்லலைன்னா இதை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் அப்படின்னும் போது, நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் வந்து அந்த குழந்தை யாருதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன். ஏன் அப்படின்னா நான் பொசசிவா இருந்தேன் என் லவர் மேல, அந்த குழந்தை அவர் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்பனா அந்த குழந்தைக்கு இவ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா போல. இவளுக்கு செம கடுப்பாயிடுது. இது பார், அந்த குழந்தைக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதை விட்டுட்டு மண்ணாங்கட்டி மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு திட்டிடுறா. இதை எல்லாத்தையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு டாக்டர் கேட்டுறாரா. உடனே ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு, நீ என்ன பிரெக்னெண்டா இருக்கியா, என்னமா ஆச்சு, அவன் தான் இதுக்கு காரணமா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அப்படின்னு சொல்றா. என்னது இல்லையா, அப்ப வேற யாரோட குழந்தை இது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் என்ன ரேப் பண்ணிட்டான் அப்படின்னும் போது, சரி ஓகே இந்த விஷயம் அவன் தெரிஞ்சது அப்படின்னா அவன் உன்னை சும்மாவே விட மாட்டான், இது ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றா. நீ எப்படியாவது டிவோர்ஸ் வாங்குன்னும் போது, இப்போதைக்கு என்னால டிவோர்ஸ் வாங்கவே முடியாது, இது எல்லாத்துக்கும் எங்க அம்மாவை வந்து காரணமா காட்டி அவங்க எல்லாரும் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, இவன் என்ன சொல்றான்னா, நான் உனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்றேன், ஃபாரின்ல இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எப்படியாவது அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன், நீ எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவ வந்து சும்மாவே பொய்யான ரிப்போர்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஐயோ என்னம்மா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாயிடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட வயிற்றுல இருக்க குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா இல்லையா, அது வந்து என்னோட வயிற்றுல இருக்க குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் தான், நீ நம்பலன்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா. சரி நீ போய் ரெஸ்ட் எடு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறா டாக்ஸில. அந்த டைமுக்கு பார்த்தா டாக்ஸியை யார் ஓட்டுறான்னா, மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டான், இவளை கட்டி போட்டு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம, ஏண்டி என்ன 2 வாட்டி நீ டேமேஜ் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்டோ வந்துடுறாங்க. பாட்டில் எடுத்துட்டு வந்து அவன் மண்டையிலேயே ஒண்ணு வைக்கிறான்.
ஹீரோயின் பயந்து போய் ஹீரோவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோ எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு பார்த்தா நம்ம லென்னு இருக்கா இல்லையா, அவ தான் மேனேஜரை இந்த விஷயத்தையே பண்ண சொன்னவ. அது மட்டும் இல்லாம அவனால அவளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ கிட்ட அவனையும் போட்டு கொடுத்துட்டா. டாக்டர் ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா லென் வந்து பிரெக்னெண்டா இருக்கா, நீ சீக்கிரமாவே ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயினும் லென்னும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எதுக்காக நீ ஹீல்ஸ் போட்டுட்டு இருக்க, நீ பிரெக்னெண்டா தானே இருக்க அப்படின்னு கேட்கும் போது இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல சாரி, நான் இனிமே போட மாட்டேன் அப்படி இப்படின்னு உளர்றா. இவன் இருந்தாலும் சரின்னு சைலண்டா விட்டுறான். அந்த டைமுக்கு இவங்க 3 பேரும் போயிட்டு இருந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. 3 பேர்னா சாரி, அவர் அசிஸ்டன்டோட சேர்த்து நான் சொன்னேன். மறுநாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல எழுந்துக்கிற ஹீரோ வந்து லென்னுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. அந்த காரை எவன் ஓட்டிக்கிட்டு வந்தான் அப்படின்னு பார்த்து அவன் கை காலெல்லாம் உடைச்சிருங்க, அவன் இதுக்கப்புறம் காரையே தோடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இவனோட அசிஸ்டன்ட்டுக்குமே வந்து பயங்கரமா அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு வந்து 2 பேரும் அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்குடா இவ்வளவு அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த கார் வந்து நம்ம ஹீரோயினோட காரா. ஹீரோயின் சொல்றேன் அந்த கார் என்னதுதான் அத, பட் ஆனா நான் வச்சுட்டு இல்லை, என்னோட வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். என் அப்பா இல்லைன்னா என்னோட தம்பி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றா. இவனுங்க நம்புற மாதிரி இல்லை, இவளை வந்து அடின்னு அடிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் பாதி மயக்கத்திலேயே வந்துட்டு அந்த டாக்டர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இவளோட லொகேஷனை சொல்றா. அதே நேரத்துக்கு தம்பிக்காரன் தான் வந்து காரை ஓட்டிக்கிட்டு போய் ஹீரோவோட கார்ல இடிச்சிருக்கான் போல. ஃபுல்லா குடிச்சிட்டு ஓட்டினானா. அப்பாவும் அம்மாவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க அவனை, இதே மாதிரி உயிரை எடுக்கிறியடா அப்படின்னும் போது அது அக்காவோட கார் தானே, அக்கா மேலேயே பழிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அப்பா ஆமாமா அதுவும் கரெக்ட் தான், அவன் புருஷனோட காரை தானே இடிச்சிருக்க, அதனால அவன் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை சேர்த்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோட நம்பருக்கு ஹீரோ கால் பண்றான். இவன் அட்டன் பண்ண உடனே ஹீரோ செம்ம கடுப்பாயிரான். அவளோட போனை எதுக்குடா நீ வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஏய் உனக்கு சந்தேகப்படுறதுக்கு கொஞ்சம் கூட அளவே இல்லையா, அவ எமர்ஜென்சி ரூம்ல இருக்கா, தயவு செய்து போனை வேடா அப்படின்னு அவர் கட் பண்ணிடுறாரு. இங்க இப்பதான் லென் வந்துட்டு நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுது டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல நீ கவலைப்படாத, அந்த டிரைவரை பிடிச்சி நான் நாஸ்தி பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் இவனுங்க எடுத்துட்டு வந்து இந்த கார் தான் சார், அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்துட்ட ஓனர் அப்படின்னு சொல்லும் போது, ஏ இந்த கார் அவகிட்ட இல்லவே இல்லையடா, ஏன்டா இவ்வளையாடா அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆக்சிடென்ட் அன்னைக்கு நைட்டே லென் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட தம்பியை பார்த்திருக்கான். அவன் வந்து அங்க சாரியும் கேட்டிருக்கான். இவனுக்கு லைசன்ஸ் கூட கிடையாது, இவன் அண்டர் 18 போல. அதனால இவ பார்த்து ஹீரோயினோட தம்பி தான் தெரிஞ்ச உடனே சரி சரி நீ போயிட்டு உங்க அக்கா தான் டிரைவ் பண்ணா அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடு, என்ன பண்றது நீ சின்ன பையனா இருக்கியே, அதுக்காக தான் உனக்கு இந்த அட்வைஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பியிருக்கா. அப்பனா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சுதான் அவ கார் கொண்டு வந்து முட்டியிருக்காளா, இந்த குழந்தைங்க சாகணும் அப்படின்னு தான் அவ வேணும்னு பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவ டிராமா பண்றா. நீ பிரெக்னெண்டா இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, நான் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அபார்ஷன் எல்லாம் ஆகல, நல்ல வேலையா இவன் சீக்கிரமா போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அபார்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு உனக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருக்கோம், நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றான்னா இந்த விஷயம் ஹீரோக்கு மட்டும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்றா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடறான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட குழந்தைங்களையே கொல்லணும்னு நீ நினைச்சிருப்ப அப்படின்னு சொல்றான். நடுவுல டாக்டர் வராரா காப்பாத்துறதுக்கு, அவ்வளவுதான் அவருக்கும் செம்ம தர்மடி விழுது. ஃபைனலா ஹீரோயினே என்ன சொல்லிடுறா அப்படின்னா, கடைசியா நான் வந்து உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், நீ கவலைப்படாத, உனக்கு அதானே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, யாரு சொன்னா உன்னை இப்ப நான் அனுப்பி உன்னை நிம்மதியா வாழ விட்டுருவேன்னு நீ நினைக்கிறியா, கண்டிப்பா உனக்கு கொடுக்கவே மாட்டேன், உன்னை நான் நிம்மதியா விடவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை பாரு, என்ன நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை, ஆனா என்னோட சீனியர் டாக்டர் அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் தான் பண்றாரு, அவரை நீ டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இது எல்லாத்தையும் விட்டுரு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, உன் வயித்துல வளர்ற குழந்தை யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஹீரோயின் சொல்ற, உண்மையாவே நான் சொல்றேன், என்னை ரேப் பண்ணா இல்லையா அவனோட குழந்தை தான், எனக்கு சத்தியமா அவன் யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்றா. இவன் நான் நம்புவான், இவன் நம்ப மாட்டான்ல, இவன் அந்த டாக்டர் தானே காரணம் இது எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி கழுத்தை நவிக்கிறான். அது மட்டும் இல்லாம நானா நினைக்கிற வரைக்கும் உன்னால என் வாழ்க்கையை விட்டு போகவே முடியாது, உன்னை போகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் ஹீரோயினோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினை பாக்கிறதுக்கு வர
வராரு. உன் தம்பியை வந்துட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாமா உன் புருஷங்காரன், தயவு செஞ்சு வந்து ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றா. அப்ப அடிக்கிறதுக்கு வராரு. கரெக்டா ஹீரோ வந்து பொடிச்சிடுறான். எப்படி நீ என் பொண்டாட்டி அடிக்க வருவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, டார்ச்சர் பண்றது எல்லாம் வந்து நம்ம ஹீரோ மட்டும்தான் பண்ணணும். உன் பிள்ளையெல்லாம் காப்பாற்ற முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்த அப்படின்னா உன்னியத்துக்கு உள்ள வச்சிருவேன், மரியாதை இங்க இருந்து போ அப்படின்னு உடனே பரவாயில்ல மாப்பிள்ள நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது சித்திக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா எல்லா ரிப்போர்ட்டரையும் கூட்டிட்டு வந்துட்டு காசுக்காக இவ 200 மில்லியன் வாங்கி ஹீரோவை கல்யாணம் பண்ணா. அது மட்டும் இல்லாம என் பிள்ளைய இப்ப தப்பான கேஸ்ல வந்துட்டு பொய்யா என் பிள்ளைய பிடிச்சி உள்ள போட்டுட்டாங்க, இவ தான் காரை எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்றா. ஹீரோயின் அதெல்லாம் இல்ல உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளிடுறா. அதை பார்த்த ஹீரோ வேக வேகமா அந்த இடத்துக்கு வரானா. அப்ப ஹீரோயின் என்ன கேட்கிறா அப்படின்னா, இவ்வளவு நேரம் நீ கார்ல உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்த, இப்ப ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வரல அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கூட்டிட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அங்க வந்து அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது பார், உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நீ உங்க அப்பாவை நினைச்சு பயப்பட தேவையில்ல, உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இவன் பண்றதெல்லாம் ஹீரோயினுக்கு பிடிக்காதனால தயவு செஞ்சு எங்களை விட்டுடு, நாங்க இங்க இருந்து எங்கன்னா போயிடுறோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவன் காண்டாயிடுறான். அது எப்படி நான் உன்னை விட்டுருவேன், நான் தான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிட்டு போறான். அது மட்டும் இல்லாம உன்னோட குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு, நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கல, கவலைப்படாத, உனக்கு நான் குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். நீ எனக்கெல்லாம் ஒன்றும் குழந்தை கொடுக்க தேவையில்ல, போய் லின்னுக்கு என்ன குழந்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. இன்னொரு வாட்டி நீ எவன் கூட தான் போறது வர்றதை நான் பார்த்தேன் அப்படின்னா சும்மாவே இருக்க மாட்டேன், இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது, நீ இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு ரூம்லயே பூட்டிட்டு போயிடுறான். 3 நாளா ஹீரோயின் வந்து ரூம்லயே இருக்கா. அந்த டைமுக்கு இந்த பாட்டி அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்றாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இவ ரொம்ப கஷ்டப்படுறான்பா, தயவு செஞ்சு கொஞ்சம் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கரெக்டா டாக்டர் உள்ள வராரு. அதே நேரத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ இவனை ஹீரோன்னு சொல்றதா இல்லை என்னன்னு சொல்றது, சரி ஹீரோனே இருக்கட்டும், ஹீரோவுமே உள்ள வந்துடுறான். வந்த உடனே நீ எப்போட்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட சண்டைக்கு போறான். ஹீரோயின் பார்த்தா சுத்தமா எனர்ஜியே இல்லாம உள்ள இருக்காளா. அதை பார்த்த உடனே டாக்டருக்கு செம்ம காண்டாயிடுது. இவளுக்கு எதுனா ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே மயங்குறா. அப்பவும் இவன் என்ன பண்றான்னா டாக்டரை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு ஹீரோயினை போய் இவன் பிடிச்சிக்கிறான். தயவு செஞ்சு என்ன கொன்னுடு அப்படின்னு கடைசியா சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படியே மயங்கிடுறா. தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்த உடனே ஹீரோவை நல்லா வைக்கிறாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடா, ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி தான் 3 நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சு போட்டி வைப்பியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு. இவன் எதை பத்தியும் கவலைப்படல, அவ என்னோட பொண்டாட்டி, இது என்னோட பிரச்சனை, நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றான். நேரம் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா தரையில உட்காந்து முட்டி போட்டு தயவு செஞ்சு என்னை காப்பாத்தி விட்டுருங்க, எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க வந்து எனக்கு ஜீவனாம்சம்னு கூட எதுவும் கொடுக்க வேண்டாம், தயவு செஞ்சு என்ன மட்டும் விட்டுருங்க, நான் எங்கேயாவது போய் எப்படியாவது வச்சுக்கிறேன், நான் இவனோட மூஞ்சில கூட இதுக்கப்புறம் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதெல்லாம் டைவர்ஸ் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் டாக்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க அம்மா வந்து சாக போறேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இப்போதைக்கு நீ வா என் கூட அப்படின்னு கூப்பிடுறாரு. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா 20வது மாடியில இருந்து குதிச்சு சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா எனக்காக தான் என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, ஒருத்தங்கிட்ட கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கா, அதனால தயவு செஞ்சு இனிமேவாவது அவளை நல்லா வாழ விடுங்க, நான் சாக போறேன் அதனால அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, தயவு செஞ்சு நீ இறங்கி வாமா அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சிரா. ஹீரோவும் அங்க வந்துடுற, ஆண்டி தயவு செஞ்சு கீழே வாங்க, நான் உங்க பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறேன், நீங்க நினைக்கிற எதுவும் உண்மை இல்ல, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க எதுவும் நம்புற மாதிரி இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீங்க கையை விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மாடியில இருந்து விழுந்துடுறாங்க. எங்க 20வது மாடியில இருந்து விழுந்தா பொழைக்கவா முடியும், அவ்வளவுதான், அவங்க அம்மா அங்கேயே செத்து போயிடுறாங்க. அதோட அம்மாவோட இறுதி சடங்கு தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்ததுக்கு வரானா. இதுக்கப்புறமும் ஹீரோயினால பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும், ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. கொலைகாரா மரியாதையை இங்க இருந்து போடா, இதுக்கப்புறம் எங்க அம்மாவும் போயிட்டாங்க, நான் உங்க யாருக்காகவும் இதுக்கப்புறம் பயந்துகிட்டு உன்கிட்ட அடிமையா இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, யாருக்காக இருந்தனோ அவங்களையே கொண்டுட்ட, உனக்கு போதும் இல்ல, இது எல்லாத்தையும் நீ தானே அவங்க கிட்ட சொன்ன, எனக்கு நல்லாவே தெரியும், என்ன டிவோர்ஸ் பண்ணணும்ன்றதுக்காக நீ தான் இதெல்லாம் சொல்லியிருப்ப, நானே வந்து சொல்றேன், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் வேணாம் அப்படின்னு சொல்றா.
அப்போ உடனே வந்துட்டு நமக்கு ஹீரோயினோட கண்ணு எதிர்க்கே ஹீரோவும் டாக்டரும் வந்து அடிச்சுக்கிறாங்க. ஆனா அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ இப்படி என்னை விட்டுட்டு போயிடலான்னு மட்டும் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத. உங்க அம்மா இல்லைன்னா என்ன, தோ இவன் இருக்கான் இல்லையா, இவனோட வாழ்க்கையை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப டாக்டர் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவளை யாரோ ஃபோர்ஸ் பண்ணி தான் ரேப் பண்ணியிருக்காங்க, அதை நான் வந்து உன்கிட்ட ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னும் போது, ஓ அப்படியா, சரி ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறமா நான் அவளை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்ட, அதனால கண்டிப்பா நான் வந்து உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறனோ எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுதான் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் நான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் எவ்வளவோ பட்டுட்டேன், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இதுவும் வந்துட்டு நான் சேர்ந்து அனுபவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அங்க போய் பார்த்தா லின்னு வந்து வீட்லயே இருக்கா. அடிப்பாவி நீ எதுக்கடி இங்க வந்த அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, நான் ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கு, எனக்கு அபார்ஷன் ஆனதுல, அதனாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ என்ன மட்டும் இல்ல இவளையும் சேர்த்துதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சமைச்சு சமைச்சு கொடுக்குறா. இது கன்றாவி ரெண்டும் உட்காந்துக்கிட்டு இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல திரும்பவும் செய்ய அப்படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினை. அந்த வேலைக்கார ஆன்டிக்கே கடுப்பாகுது இவங்க பண்றதை பார்க்கும் போது. ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா தான் இருக்கா, அதை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றத இவ கண்டுபிடிச்சிடறா லின்னு. அதை தெரிஞ்ச உடனே வந்து என்ன யோசிக்கிறா அப்படின்னா, எப்படியாவது ஹீரோ கிட்ட போட்டு கொடுக்கணும், இதுக்கு வந்து வேற எவனோ ஒருத்தன் காரணம் அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறா. வேணும்னே ஹீரோயின் கிட்ட போய் சண்டைக்கு போறா. அப்ப என்ன சொல்றா அப்படின்னா, எதனால உங்க அம்மா மேல இருந்து ஊந்து செத்தாங்கன்னு தெரியுமா, உங்க அம்மா கிட்ட நான் தான் போய் சொன்னேன், உன்னை வந்துட்டு ரொம்ப உன் புருஷன் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான், அவன் கூட வேற விதியே அப்படின்னு சொல்லிதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, அதுவும் உங்களுக்காக தான், நீங்க உயிரோட இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொன்னும் போது ஹீரோனுக்கு செம்ம ஆத்திரம் வந்து இவளை அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வரானா, அவ மறுபடியும் பிரெக்னெண்டா இருக்கா, அது யாரோட குழந்தை, எதுக்காக இவரை இப்படி அசிங்கப்படுத்துறேன்னு நான் கேட்டேன், அதனால என்ன அடிக்கிறா அப்படின்னும் போது ஹீரோஸ் மறுபடியும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, காண்டாயிட்டு இவக்கு மேல கத்த ஆரம்பிச்சிடறான். நீங்க திருந்தவே மாட்டி அடி அப்படின்னு. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்டா இருக்கா. இப்பவே உடனே வந்து அந்த குழந்தைய அபார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு அமுக்குறான். ஹீரோயின் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதானே, சரி ஓகே நானே உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோயினை அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைம்க்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பக்கத்துல இருக்க நைட் லேம்பை எடுத்து இவன் மண்டையில ஓங்கி அடிச்சிடறா. அப்ப தாத்தா இவளோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே வந்துட்டு நம்ம லின்னு இருக்கிறத பார்த்த உடனே, இந்த பொம்பளை எதுக்காக இங்க இருக்கா, இவளுக்கு எதுனா காசு கீசு கொடுத்து இங்க இருந்து அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி கத்துறாரா. லின்னுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. அப்பதான் தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட தனியா கூப்பிட்டு பேசுறாரு. அது மட்டும் இல்லாம அவன் உங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாமா, வெளிநாட்டுல எல்லாம் வந்துட்டு ஹார்ட் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு அவனை தப்பா நினைக்காத, அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கலாம், ரொம்ப கோவக்காரனா இருக்கலாம், ஆனா உண்மையாவே உங்க அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு அவன் கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு லைட்டா கொஞ்சமா மனசு மாறுது. இருந்தாலும் இவன் பண்ணதுக்கு கொஞ்சமா மனசு மாறுறதுலாம் ரொம்ப தப்பு. அதே நேரத்துக்கு லின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது இவனை மயக்கி நம்ம பிரெக்னென்ட் ஆகணும், இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த சொத்தெல்லாம் நமக்கு வராம போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறா. உடனே இவனை எப்படியாவது மயக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாளா. அவன் என்ன சொல்றானா, இது பார் தயவு செய்து அங்கேயே இரு, ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல, அது மட்டும் இல்லாம எனக்கு டிவோர்ஸே ஆகல, மரியாதையா போயிடு இங்க இருந்து அப்படின்னு சொல்லிடுறான். இப்பதான் அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க இல்லையா நைட்டு, அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தா லின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லயுமே இல்லை, நீங்க போன ரூம் ஆண்ட சிசிடிவி கேமரா இல்லை, பட் ஆனா மேடம் கன்ஃபார்மா வந்திருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னும் போது ஹீரோக்கு பகீர் ஆகுது. மரியாதையா வந்து கரெக்டான ப்ரூஃப் எனக்கு கொண்டு வந்து தாங்க அப்படின்னு சொல்றான். இவ சும்மாவே இருக்க மாட்டா போல. இந்த லின் என்ன பண்றா அப்படின்னா, மறுபடியும் வந்துட்டு உன் வயித்துல இருக்க குழந்தைய கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அடிச்சு ஹீரோயினை கீழே தள்ளுறாளா. கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோ அங்க வந்துடுறான். வேக வேகமா ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இந்த மேனேஜர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு வந்து மயக்க மருந்து போடுறான். ஆனா ஊசிய போடுறான், அதுக்குள்ளேயே வந்துட்டு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். அவன் ஹீரோயினுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஹீரோயினுக்கு எமர்ஜென்சி ரூம்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு வெளியில நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு டாக்டரை கூட்டிட்டு வராரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தா, இவர் தான் வந்து அன்னைக்கு நைட்டு டியூட்டி டாக்டரா இருந்திருக்காரு. லின் வந்து இவர்கிட்டயும் போய் சொல்லியிருந்திருக்கா, நான் தான் ஒர்க் பண்ணேன்னு நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு. இப்போ வந்து இவர் உண்மையா சொல்லிடுறாரு, அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தான் வந்து லின்னுக்கு பதில் மேலைய மாத்தி செஞ்சா அப்படின்னு சொல்லி.
அவ்வளவுதான் அவன் ஹீரோ அதை கேட்ட உடனே அங்கேயே கீழே விழுந்து கதறி கதறி அழறான். என்னோட குழந்தைங்க தானே அது ரெண்டும், ஐயோ நான் பாவி ஆயிட்டேனே அப்படின்னு புலம்புறா. நீ பாவி அவளோட அட பாவி ஆயிட்டா நீ. அன்னைக்கு நைட்டு அவ தான் வந்துட்டு என்னை காப்பாத்துனா, அவ கற்பையே என்கிட்ட விட்டு கொடுத்து என்னை காப்பாத்துனா. அன்னைக்கு மட்டும் அவ என்னை காப்பாத்தலைன்னா கண்டிப்பா நான் வந்து இறந்தே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இப்போ ஃபீல் பண்ணி அழுது என்னடா பிரயோஜனம் படுபாவி. எனக்கு செம்மையா ஆத்திரமா வருதுங்க இவனை பார்க்கும் போதே. இவனெல்லாம் ஹீரோன்னு சொல்லவே முடியல. இப்பதான் டாக்டர் வெளியில வராங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல, பட் ஆனா வந்து ஹீரோயின் கோமாக்கு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப மோசமான வந்து ஒரு மயக்க இன்ஜெக்ஷனை போட்டிருக்காங்களாம். அதனால வந்து ஹீரோயினால எழுந்துக்க முடியாம கோமால தான் இருப்பாங்க. எப்ப எழுந்துப்பாங்க அப்படின்றது நமக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோ நெஞ்சு கிஞ்செல்லாம் வெடிச்சு போய் சாகாம அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். இப்பதான் லென்னை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. ஐயோ டார்லிங் பாரு என்னை எப்படியெல்லாம் பிடிச்சி கம்பல் பண்ணி இங்க இழுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அடி பாவி, காசு பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியாடி, ஒருத்தவங்க வாழ்க்கையே அழிச்சிட்டிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றா. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்பதான் இந்த மேனேஜரை கூட்டிட்டு வராங்க. அந்த மேனேஜர் அங்க வரான். இவன் காலெல்லாம் உடைச்சிட்டாங்க போல. வந்த உடனே இவ கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். இவதான் என்னை எல்லாத்தையும் பண்ண வச்சா, அது மட்டும் இல்லாம எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி இதுவரையில ₹1 கூட கொடுக்கல. ஆனா இவளுக்காக நான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். சோ இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. இவங்க எல்லாரையும் பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்க சொல்லிடுறான் ஹீரோ. ஹீரோ வந்துட்டு 2 மாசமா ஹாஸ்பிட்டல்லே கெதி அப்படின்னு இருக்கிறதுனால சித்திக்காரி என்ன பண்றா அப்படின்னா, நீ பிசினஸை விட்டுட்ட, இனிமே வந்து உனக்கு பிசினஸை பார்க்கறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, இதுக்கப்புறம் என் பிள்ளைதான் எல்லாத்தையும் பார்க்க போறான் அப்படின்னு சொல்றா. நான் இங்க இருந்தபடியே என்னோட பிசினஸ் எல்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்னை எத்தனை வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க, நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றதுக்கும் இதுல ப்ரூஃப் இருக்கு. இது மொத்தத்தையும் நான் கொடுத்தேன் அப்படின்னா அம்மாவும் பிள்ளையும் வந்து ஜெயிலுக்கு போவீங்க. ஏதோ பாவம்னு பார்த்து நான் பிச்சை போடுறேன், இங்க வாழ்ந்துட்டு போறதா இருந்தா வாயை மூடிக்கிட்டு வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றான். யாருன்னா இங்க இப்படி வாழ்றதை விட்டுட்டு ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்களா என்ன? ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ எல்லாமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. 6 மாசம் ஆயிடுது. ஹீரோயின் வந்து இன்னமும் கோமாலேயே இருக்கா. அவளுக்கு வந்து குழந்தைய பிறக்க போகுது போல. தயவு செஞ்சு இப்பயாவது எழுந்துரு. இது வரைக்கும் வந்து என்னை ரொம்ப நீ கஷ்டப்படுத்திட்ட. நான் உன்னை கஷ்டப்படுத்துனதெல்லாம் விட நீ ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திட்ட. நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை மன்னிக்கவே மாட்டேன், மன்னிக்கிற மாதிரி தப்பு நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் வந்து எனக்கு ஜஸ்ட் உங்ககிட்ட மன்னிப்பாவது கேட்கணும்னு தோணுது, தயவு செஞ்சு எழுந்துரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் வந்து ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது அவளோட டைரியில வந்து இவளோட சின்ன வயசு போட்டோஸ் இருக்கு. அதை பார்த்த உடனே தான் இவனுக்கு தெரியுது சின்ன வயசுல இவனை காப்பாத்தின குழந்தையே இவதான் அப்படின்னு. அது தெரிஞ்ச உடனே இன்னும் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடறான். என் லைஃப்ல ஃபுல்லா நீ வந்து நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்க, ஆனா உனக்கு நான் கெடுதல் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கேன், என்ன நான் பண்றதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கானா. ஹீரோயின் கண்ணே முழிச்சிடறா. தயவு செஞ்சு ரொம்ப கத்தாத, என்னால தூங்கவே முடியல, எதுக்காக நீ இங்க உட்காந்துக்கிட்டு இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்க, நானும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா என்னால தூங்கவே முடியல அப்படின்னு ஒண்ணு. ஐயோ நீ கண்ணை முழிச்சிட்டே, அது போதும் எனக்கு, இதுக்கப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்பட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாயிடுறான். ஆக மொத்தம் பார்த்தா ஹீரோயினும் வந்து ஒன்னாதான் வாழ போறாங்க போல. இந்த முடிவு வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க யாருக்கெல்லாம் பிடிச்சது, உங்களுக்கு எல்லாம் என்னென்ன தோணுச்சுன்றது கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. இது ஜஸ்ட் ஒரு டிராமாவை மட்டும் பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு டார்ச்சர் பண்ற புருஷன் கூட தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் வாழ்ந்துடாதீங்க, டக்குன்னு புட்டுக்கிட்டு போயிடுங்க. அவங்கவுங்க லைஃபை சந்தோஷமா வாழறதுக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள விட்டு கொடுத்து வாழலாம், ஆனா நம்மளோட வாழ்க்கையை மொத்தத்தையும் விட்டுட்டு கொடுத்துட்டு யாருக்காகவும் வாழணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.